போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக வச்சுட்டு கீழே உள்ள துணியில் மட்டும் தையலுக்காக ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி விடுங்க. எக்ஸ்ட்ராவாகவே விட்டுக்கோங்க, கம்மியாக மட்டும் எப்போயுமே விடாதீங்க. அந்த மாதிரி ஹைட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்டுக்கு கீழே ஃபோல்டிங்க்காக, அதாவது பெல்ட்டில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா, கயிறு மாட்டுற இடத்துல, அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஒரு இன்ச் விட்டுருங்க. அதிலிருந்து கரெக்டாக அளவு வைங்க. வச்சுட்டு அந்த தையல் முடியும் பாருங்கள், பெல்ட்டோட தையல், அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த லெவலாக க்ளீனாக மார்க் பண்ணிவிட்டு இதே அளவை வச்சு பாருங்கள் எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கோடு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். எப்படி வேண்டும்னாலும் நம்ம இதை செய்யலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த இடத்த கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு, இது எல்லாராலையும் செய்யக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து கேதரிங் பாட்டம் நமக்கு எப்படிடா கட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேதரிங் பாட்டத்தை நீங்கள் ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒட்டு போடணும், அதை ஈவனாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் இருக்குது. இப்போ இதை ஈவனாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே அளவில் நம்ம அந்த ஒட்டு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த எந்த பீஸில் சின்ன பீஸில் கிடைக்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அப்படி கிடைச்சா அதே பீஸை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்பகுதியில் தையலுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு மேல் பகுதியில் ஈஸியாக அளவு கிடச்சிடும். இந்த மாதிரி பாருங்கள், அந்த உள்பகுதியில் இப்படி வச்சுட்டு இந்த கோட்டுக்கு நேராக, அதாவது அந்த அளவு தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு நேராகவே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக மட்டும்தான் அந்த அளவு விடுறது, நம்ம உள்ளே தள்ளி வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மேல் பகுதியிலையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அளவையே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முக்கோண பீஸ் நமக்கு கிடச்சிருது. அந்த முக்கோண பீஸை வந்து நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கிட்டோன்னா மாறாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பிகினர்ஸ் வந்து மாற்றிடுவீங்க. அந்த அளவு மாறிடுச்சுனாலும் நமக்கு வந்து ஷேப் க்ளீனாக கிடைக்காது, மாறிடும். அதனால் இதுலேயும் சரி, பாட்டத்துக்கு போடுற ஒட்டுலேயும் சரி, நீங்கள் வந்து கரெக்டாக நம்பர் போட்டுக்கணும். இதுலேயும் பாருங்கள், 1 போட்டிங்கன்னா அதுலேயும் 1 போடுங்க. திருப்பி 2 போட்டிங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் திருப்பி 2 போட்டுக்கோங்க. இப்போ 1க்கு மேலே 1, 2க்கு மேலே 2ன்னு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது, முக்கோண பீஸு. 2 துணியும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பீஸும் இதே மெத்தடு தான். உங்களுக்கு சின்ன பீஸில் ஈஸியாகவே புரியும், அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சின்ன பீஸ் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், பெரிய பீஸ்லேயும் அப்போ அந்த கட்டிங் நிற்கிது பாருங்கள் க்ராஸாக, அந்த க்ராஸுக்கு நேராக நாம் வந்து உள்ள துணி கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்காக மட்டும் உள்ளே தள்ளி வைக்கணும். இப்போது நம்ம எப்படி வைக்கலான்றதையும் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன், கவனிங்க. அப்படி உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இப்போது இதில் வந்து கயிறுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நாடா வந்து இதே பாட்டம் துணியிலேயே போட்டோன்னா நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நமக்கு கலர் வேறு இல்லாத மாதிரி நீட்டாகவும் இருக்கும். வேறு கலர் போட்டிங்கனாலும் நீட்னஸ் குறையும். அது இல்லாமல் இதே துணியில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி அந்த பீஸை வச்சு மேல் பகுதியில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனும், இப்போ பாருங்கள் இப்போ எப்படி போடணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து பாட்டத்தோட அளவு எடுத்துக்கணும். அந்த பாட்டத்தில் எந்த அளவுக்கு நமக்கு லூஸ் தேவையோ அந்த அளவை நம்ம இதில் வச்சு மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்போ எவ்வளோ தேவை அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தையலுக்காக மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்படி விட்டுட்டு மார்க் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ மேலே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா இது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே க்ளீனாக ஒரு லைன். உங்களால் கையில் ஃப்ரீ ஹேண்டில் போட முடியல அப்படின்னு சொன்னால் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சீட்டுடைய உயரம், உங்களுக்கு அது பார்த்தாலே புரியும் சீட்டோட உயரம் எந்த இடத்துல வந்தது அப்படின்றது. இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் சீட்டோட உயரம். அந்த சீட்டோட உயரத்தையும் நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது நேராக